நாளைக்கு நேரம் மக்கள் தீர்ப்பு வந்திருக்கும். ஆனால் நம்ம மனசு சும்மா விடுதா? யாருங்க ஜெயிப்பா? திமுக ஜெயிக்குதா மீண்டும், இல்லை அதிமுக வருதா? விஜய் ஏதோ செஞ்சிருக்கிறாரா? சீமானன் என்ன செய்ய போறாரு? இப்படி சகல இடமும் போகிற இடம் எல்லாம் இதே பேச்சு தான். எல்லா வீடுகள்லையும் தமிழ்நாடு முழுக்க நாளைக்கு என்ன ஆக போகுது அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்டை நம்ம பார்க்குறோம். இன்னும் சில மணி நேரங்களில் விடிஞ்சா தெரிஞ்சிடும் அப்படின்னாலும் கூட இன்றைக்கி வல்லுநர்கள்ட்ட கடைசியாக ஒரு முறை பேசி தீர்த்துடலாம் அப்படின்னு. யாருங்க ஜெயிக்க போகிறா, உங்கள் பார்வை என்ன, உங்கள் அனாலிசிஸ் என்ன, உங்கள் தியரி என்ன அப்படின்னு கேட்டுடலாம் ஒரு முறை அப்படின்னு நம்முடைய திரு நாகராஜ் இணைகிறார், திரு ஜுபேர் இணைகிறார், திரு ராஜகம்பீரன் அப்பாஸ் அவர்கள் இணைகிறார். நான் ஜுபேர் அவர்கள்ட்டேருந்தே ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். நாளைய தீர்ப்பு யாருக்கு சாதகம்? நாளைய தீர்ப்பு அது அதுவோ நானும் என்னைய கண்மையா வண்டிச்சுக்கிறேன். இல்ல எஸ்எஸ்சி எவ்வளவு பெரிய ஞானியா இருந்தா அன்னைக்கே நாளைய தீர்ப்பு எங்க தலைவரோட அப்பா எவ்வளவு பெரிய ஞானி பாருங்க அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. இல்ல இப்ப என்னன்னா, நாளைக்கு இந்த தேர்தலுடைய ரிசல்ட் வரப்போது எல்லாரும் தெரியும். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் பாத்தீங்கன்னா குழந்தைகள் முதல் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தேர்தல் ஆயிடுச்சு, குடும்பத்தில் பேசக்கூடிய ஒரு தேர்தல் ஆகி போச்சு. அப்படிங்கும் போது எல்லாருக்குமான எதிர்பார்ப்பு. நம்ம என்ன சொல்றதா டிஸ்க்ளைமரா ஒரு சின்னதா சொல்லிடலாம், தேர்தலுங்கிறது 5 வருஷத்துக்கு ஒருக்கா வரும். இதுக்காக நீங்க ரொம்ப மெனக்கெடுத்துக்கிற ஒரு வழக்கத்தை விட ஒரு கூடுதல் எக்ஸைட்மென்ட் பார்க்கறோம் இந்த எலெக்ஷன். அதிகப்படியான ஏன்னா குடும்பங்கள்ல பேசுறாங்க, குழந்தைகள் பேசுது. அப்படிங்கும் போது நீங்க ஒட்டுமொத்தமாக எல்லாரும் பார்க்க குடும்பங்கள் கொண்டாடும் தேர்தல், குடும்பங்கள் கொண்டாடும் தேர்தல் தான் இந்த தேர்தல். அப்படிங்கும் போது இதுக்கு நம்ம ஃபேமிலி சப்ஜெக்ட் நம்ம ஒரு டிஸ்க்ளைமர் என்ன சொல்றோம், தேர்தல்ல வெற்றி தோல்வி யூஏஆர் இருக்கு போட்டிருக்கேன் இந்த படம் இல்ல யூஏலாம் தாண்டி வருது போலது. அதனால வெற்றி தோல்விங்கிறது சகஜம். இதை எப்படி வேணாலும் எல்லாரும் எடுத்து கார்ட்டூன் நெட்வொர்க் பாக்குற குழந்தையில இருந்து இந்த ஆண்களின் மெகா சீரியலான இந்த டிபேட் பாக்குற வயசானவங்க வரைக்கும் எல்லாரையும் கவர்ந்திருக்கக்கூடிய அனைத்து தரப்பையும் கவர்ந்திருக்கக்கூடிய வண்ண சித்திரமாக இந்த தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. எல்லாருக்கும் எதிர்பார்ப்பு இருக்கு. அவங்கவுங்க வேண்டப்பட்டவர்கள், அவங்க ஆத்மார்த்தமானவர்கள் வெற்றி பெறணும்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. அதுக்காக அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு கருத்து கணிப்பு நடத்திருக்காங்க. இவர் பாயிண்ட் ஆஃப் வியூல இவர் நடத்திருக்காரு. எல்லாரும் அவங்கவுங்க ஆசைகள் வெளிப்பாடு நடத்தி அவங்க ஆட்கள்கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்காங்க. அது ஒன் சைடா போனதுனால தப்பா போச்சு அப்படிங்கிறாங்க அவரை. அதனால கருத்து கணிப்பில் அவங்க போட்டிருக்காங்க. உண்மையிலேயே பாக்குறப்ப அந்த பெட்டியை திறந்தா தான் அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறது தெரியும். அந்த உண்மை மௌன பெட்டியில எங்களுக்கு சாதகமா தான் இருக்குன்னு ஒரு முத்தரப்பும் கான்பிடண்டா இருக்கிற ஒரு சூழலையும் பாக்குறோம். ஆமா ஆமா. அவங்க என்னன்னா விஜய்ங்கிற சைலண்டா இருக்கு, ஒரு தரப்பு கான்பிடண்டா இருக்கு. இல்ல விஜய்ங்கிற ஒரு ஃபேக்டர் இந்த முறை ஒரு பெரிய ஒரு ஓட்டை பிரிக்கிறார், ஒரு பெரிய லெவல் நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் பிரிக்கிறார். அப்படிங்கும் போது அவங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, எங்க ஓட்டு இல்லைங்க அவங்க ஓட்டுத்தாங்க, அவங்க ஓட்டுத்தாங்க அப்படின்றாங்க. ஆனா ஓட்டை பிரிச்சிருக்கிறார். ஒரு 20% வரைக்கும் நம்மளே ஏற்கனவே சொல்லியிருக்கோம். 20% வரைக்கும் ஓட்ட பிரிக்கிறார் விஜய். 20% வரைக்கும்ங்கறீங்களா? 20% வரைக்கும். ரூரல்ல 20%, சென்னையில 25%க்கு மேல போகும். செகண்ட் பிளேஸ் அவங்க சில இடங்கள்ல வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, இப்ப சொல்லலாம். அப்படிங்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல எங்களுக்கு பாதிப்பு இல்லைங்க, அவங்களுக்கு தான் பாதிப்பு. அவங்க ஓட்ட பிரிச்சா எங்க ஓட்டு ஸ்டாண்டர்டா இருக்குல்ல, நாங்க லூஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறாங்க. மாறி மாறி அவங்களுடைய கருத்துக்களை சொல்றாங்க. நம்ம பார்த்த வரைக்கும், நம்ம விசாரிச்சது வரைக்கும், நம்ம ஸ்டடி பண்ணது வரைக்கும் 20% குறையாம விஜய் ரூரல்ல பிடிக்கிறார். சிட்டிக்குள்ள 25 to 30 வரைக்கும் பிடிக்கிறார். ஓகே. அப்படின்னு பாக்குறப்ப திமுகவுக்கான ஒரு கூட்டணி பலம், கட்சிகளுக்கான அந்த பேஸ் டெக்ஸ்சர் இதெல்லாம் பாக்குறப்ப திமுக வெற்றி பெறும். உங்க அனாலிசிஸ்ல விஜய் அதிகமா பிரிக்கிறது அதிமுகவுக்கு போகிற எல்லார் ஓட்டையும் பாரபட்சம் இல்லாம பிரிச்சிருக்காரு. அதிகமா பிரிச்சது அதிமுக. அதிமுக ஏன் பிரிச்சாருன்னா, அதிமுக அரசியலே அவர் பண்ணார். எம்ஜிஆரை முன்னிலைப்படுத்துறது, சாட்டையை கையில் எடுக்கிறது. அப்புறம் அதிமுக அந்த அரசியல் நம்ம ஏற்கனவே தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். அதிமுக அரசியல் தான் விஜய் பண்றாரு. இப்ப திமுக அரசியல் அப்படிங்கிறது மதவாத எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு, இதை விஜய் பேசவே இல்லையே. ஓகே. அப்படிங்கிறது ஆல்ரெடி போட்டுட்டு இருக்காங்க. சோ ஏடிஎம்கே ஸ்பேஸ்க்கு தான் குறி வச்சிருக்காரு. அதனால பாதகம் சேதாரம் அதிமுகவுக்கு அதிகமாக இருக்கும், திமுகவுக்கும் இருக்கும். அதுல நிச்சயமா திரு நந்தகுமார் அவர்கள் மாறுபடுவார்னு நினைக்கிறேன். திரு நந்தகுமார் அவர் அதிகமாக பிரித்திருப்பது அதிமுகவுக்கு வந்திருக்க வேண்டிய ஓட்டு, ஆன்டி இன்கம்பன்சி ஓட்ஸ். ஏன்னா அதிமுக என்ன ட்ரெயிட்டை எலக்ட்ரல் பாலிடிக்ஸில் எடுக்குமோ அதை அவர் எடுத்திருக்கிறாரு. அவருடைய ஈர்ப்பு அதனால அதிமுக வாக்க கூடுதலாக பாதிப்பாருங்கிறது ஒரு தியரி. நீங்கள் இதை மறுப்பீங்களா, ஏற்கிறீங்களா? இல்லை, இப்போ நம்ம அதை ஒவ்வொரு கட்சியினுடைய வாக்காளர்களுடைய ஓட்டர் ப்ரொஃபைலை எடுத்து நம்ம செக்மெண்ட் பண்ணுறோம். அப்ப இன்னைக்கு விஜய்க்கு பின்னாடி அதிகமா இருக்கக்கூடிய ஆட்கள் யாருன்னா இளைஞர்கள் போயிட்டு இருக்கு. இதை பல தடவை நான் சொல்லியிருக்கேன். இளைஞர்கள், மகளிர், சிறுபான்மையினருடைய வாக்கு வங்கி, அதே மாதிரி SC ST. இப்ப அதை நம்ம சொல்லும் போது பூரா பெரிய அளவுக்கு இதுல ஆரம்பத்துல யாருமே ஒத்துக்காம இருந்தாங்க. விஜய் அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்க, விஜய்
ஒரு 15 to 20% போவாருன்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பர் கொடுக்கும்போது நந்தகுமார் என்ன இப்படி எல்லாம் நம்பர் சொல்றாருனாங்க. 25 போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு சொன்னோம். பட் இப்ப நம்ம அதெல்லாம் விட்டுட்டு இப்ப நம்ம அந்த ஓட்டு எங்க அவர் பாதிப்பார் அப்படின்னா, எப்ப வந்து எங்க அதிகமா இருக்குதோ அங்க இருந்துதான் அதிகமா எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இப்ப அந்த 4 பக்கெட் சொல்லும் போது இதுல மகளிர் வாக்கு மட்டும்தான் அதிமுக திமுகல ரெண்டுலயும் இருந்து ஈக்குவலா எடுக்கக்கூடிய வந்து வாய்ப்பு இருக்கும். ஆனா வந்து நீங்க மத்த 3 செக்மெண்ட் பார்க்கும்போது திமுகவுடைய கோர் பேஸ் நீங்க கணிக்கிறீங்க. திமுகவுடைய கோர் பேஸ். அப்ப இந்த 4 பக்கெட்ல ஒரு பக்கெட் தான் வந்து கம்பைன்டா அதிமுக திமுகல இருந்து ஈக்குவலா எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமே ஒழிய, மீதி இந்த இளைஞர்கள் சிறுபான்மையினர் SC ST வாக்கை எடுக்கிறது பிரதானமா வந்து திமுக இருந்து எடுப்பாரு. அப்ப என்னுடைய ஆரம்பத்துல இருந்தே நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது என்னன்னா, இன்னைக்கு திமுக ஒரு ஓட்டு எடுத்தாருன்னா அதிமுக ஒரு ஏட்டு எடுத்தாருன்னா திமுக இருந்து 2 ஓட்டு எடுப்பாரு. அப்ப அதிகமா வந்து விஜய் அவர்களுடைய வருகை யாரை பாதிக்க கூடும் அப்படின்னாக்கா திமுக. ஏன்னா போன தடவை அவருக்கு கருப்பு சிகப்பு சைக்கிள் எல்லாம் போட்டு திமுக போட்டுக்கிட்டார். ஆமா. சோ அப்ப வந்து அவருடைய வாக்கு வந்து இன்னைக்கு இல்லாம போகுது. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது வந்து நம்ம வெளியிருந்து அனலைஸ் பண்ணும்போது இதுதான் நமக்கு தெரியுது. அப்ப வந்து இன்னைக்கு அதிமுகவுக்கு தான் பிரதானமான வாக்கு போகும்னா அவங்க கிட்ட இந்த 4 பக்கெட்ல 3 பக்கெட் பெருசா இல்ல. உங்க பார்வையில ஒரு அதிமுக ஓட்டு எடுத்தா 2 திமுக ஓட்டு எடுக்கிறாருங்கறீங்க. நம்ம அதை அனலைஸ் பண்ணுவோம். திரு ராஜகம்பீரன் அதுல மாறுபடுறீங்களா? நிச்சயமா வந்து திமுக அதிமுக வாக்கு வங்கி என்பது அப்படியே தான் இருக்கு. திமுக அதிமுக 2 பேரோட வாக்கு, அந்த வாக்கு வங்கியெல்லாம் யாரும் வந்து எடுக்க முடியாது. அதெல்லாம் வந்து ஒரு அரசியல் அறியாமை சார்ந்த கருத்து. புதிய ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் கொஞ்சம் பேர் வந்து இளைஞர்கள் அவருக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கு. தமிழ்நாட்டில் திமுகவும் வேணாம் அதிமுகவும் வேணான்னு சொல்லக்கூடியவங்க எப்பொழுதுமே ஒரு 10% நிரந்தரமா இருக்காங்க. ஸோ உங்க அசஸ்மெண்ட்ல அந்த 10% ஒட்டி தான் இருக்குமா? 10% கொஞ்சம் இந்த சினிமா அந்த ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் கொஞ்சம் சேரும். அதனால ஒரு 10-15% தான் இருக்குமே தவிர அவர் எந்த தாக்கத்தையும் அவரால் உண்டாக்க முடியாது. நாளைக்கு இதே நேரத்துல எல்லாம் அவருடைய தோல்வி முகத்தை வந்து இந்த உலகம் பார்க்கும். அப்படி எதுவுமே நிகழ போறதே இல்ல. எந்த மாற்றம் நிகழாது. தேர்தல் அரசியல் இவ்வளவு தைரியமா சொல்றீங்களே? ஆமா, நான் தைரியமா தான் சொல்றேன். ஏன்னா இந்த வீடியோ நாளைக்கு கூட சுத்திட்டு தானே இருக்கான். ஆனா அந்த தைரியத்துல தான் நான் சொல்றேன். 3வது அணி என்பது தமிழ்நாட்டு அரசியலிலே எப்பொழுதுமே அதிமுக வேணாம் திமுக வேணான்னு சொல்லக்கூடியவங்க எப்பவுமே அதை நம்பிதான் பாமக தொடங்கப்பட்டது, அதை நம்பிதான் மதிமுக தொடங்கப்பட்டது, அதை நம்பிதான் தேமுதிக வந்து தொடங்கப்பட்டது, அதை நம்பிதான் மக்கள் நீதி மையம், அதை நம்பிதான் நாம் தமிழர் கட்சி, அதை நம்பிதான் இப்ப தாவேகா. இது சுழற்சி முறையில அந்த லீக்ல தான் வைக்கிறீங்களா? வேற தினசா புதுசா கூட்டணியில வேட்பாளர் அறிமுகம் செய்யும் போதெல்லாம் அந்த கூட்டம் மாநாடு மாதிரி இருந்துச்சு, பொதுக்கூட்டம் மாதிரியே இல்ல. மக்கள் நல கூட்டணி ஏதோ நடக்க போகுது அப்படின்னு சொல்லி எல்லாருமே புலங்காயும் அடைஞ்சாங்க. ஆனா எதுவுமே தாக்கத்தை ஏற்படுத்தல. பல தலைவர்கள் தோற்று போனாங்க. அதுக்கு முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தப்பட்ட விஜயகாந்த்ல இருந்து மிக முக்கியமான தலைவராக இருந்த திருமாவளவன் போன்றவர்கள் தேர்தல் அரசியல் திருமாவளவன் பெரிய அளவில் தோற்றவர் கிடையாது. அவர் அதுல தோற்று போனார். அது ஜெயலலிதா கருணாநிதி இருக்கும்போது நடந்த தேர்தல். இந்த முறை அவருக்கு வேற கூடுதலான வசதியான வாய்ப்புகள் இருக்கு. சோ திஸ் வில் பி டிஃபரண்ட் அப்படிங்கறாங்க. கல அரசியலுக்கே செல்லாதவர். அவர் தொகுதிக்கு அவர் கட்சிக்காரங்க போட்டியிடுற தொகுதிக்கே அவர் போகலைங்கிறது அல்ல, அவர் போட்டியிடுற தொகுதிக்கே அவர் போகாதவர். போனாரு, வேட்புமனு தாக்கல் பண்றதுக்கு ஒரு முறை போனாரு. அப்புறம் அந்த தேவாலயத்துக்கு வந்து மண்டியிடுவதற்கு ஒரு முறை போனாரு. ரொம்ப ரேரா தான் போனாரு. எல்லா தொகுதி முழுக்க சுத்தி வர்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, எல்லா நகரங்களும் கிராமப்புறங்களும் எல்லா சமூக மக்களையும் சந்திக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது வழக்கமான வேட்பாளருக்கான எதையுமே பிள்ளையார் மாதிரி. யார் ஞானப்பழம் வாங்கினது மறந்து போச்சு. பிள்ளையார் மாதிரி இங்க சுத்தி வந்துட்டார் போல. அதெல்லாம் புராண கதைகளுக்கு பொருந்தலாம், உழைப்பின் வரலாற்றுக்கு பொருந்தாது. அதெல்லாம் ஒரு நாள் நடக்க வாய்ப்பே இல்ல. பட் நீங்க வாக்காளர்கள் அப்படிலாம் வாக்களிக்க மாட்டாங்க. நீங்க சொல்ற மாதிரி 10-15% இருக்கலாம், இவர் சொல்ற மாதிரி 20-25% இருக்கலாம், அவர் சொல்ற மாதிரி மேல போகலாம். எப்படி பார்த்தாலும் இந்த எலெக்ஷன் வந்து விஜய் சென்ட்ரிக் எலெக்ஷன் அப்படிலாம் கிடையவே கிடையாது இல்லையா? ஸ்டாலின் வேண்டுமா வேண்டாமா தான் எலெக்ஷன். ஸ்டாலின் வேண்டும் என்பதுதான் பெரும்பான்மை வாக்கு வங்கியா மாறப்போகுது. எதிர்க்கட்சி வரிசையில யாரு வந்து அமர போறார்கள் அப்படிங்கிறதுல இப்ப எடப்பாடி இருக்கிறாரு, அவங்களுடைய வாக்கு வங்கியை யார் பாதிக்க போறாங்க, அந்த 2வது இடத்துக்கான போட்டியா தான் நான் பாக்குறேன். எதிர்க்கட்சி வரிசையில அது அப்படியே திமுகவினுடைய ஆட்சி தொடரும். 2வது இடத்துல ஏதாவது சேதாரத்தை உண்டாக்குறாரா அப்படிங்கறதான் கேள்வியை. 2ஆம் இடத்துக்கு தான் போட்டி திரு நந்தகுமார் அப்படிங்கிறார். இல்ல, அதாவது வந்து நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டு இருக்கிறது வந்து விஜய அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. இஸ் a dark horse. இப்ப இவர் நம்ம ராஜகம்பீரன் நடக்குதோ அதையும் சேர்த்து பார்க்கணுமோ?
இல்ல இப்ப அப்பாஸ் சொன்னதுல எனக்கு என்ன உடன்பாடுன்னா, இப்ப விஜய் அவர்கள் மத்த முதல்வர் வேட்பாளர்கள் உழைச்சது அளவுக்கு உழைச்சிருக்காருன்னா இல்ல. இதை நான் பல நேரத்துல சொல்லியிருக்கேன். விஜய் கிட்ட உழைப்பின் போதாமை இருக்கு. சப்போஸ் இன்கேஸ் விஜய் அவர்களுக்கு நாளைக்கு எதிர்பாராத ஒரு ரிசல்ட் ஒரு நெகட்டிவா கிடைச்சதுன்னா அது விஜயனுடைய உழைப்பு நாளுங்கிறத நான் பல இடத்துல பதிவு பண்ணிருக்கேன். பட் இருந்தாலும் அவரோட பேர் மினிமமா என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவர் ரொம்ப வர்ஸ்டா பெர்ஃபார்ம் பண்றாருன்னா வாட் வில் பி ஹிஸ் வர்ஸ்ட், வாட் வில் பி ஹிஸ் பெஸ்ட்? இல்ல இப்ப நமக்கு பாத்தீங்கன்னாக்கா என்னுடைய கணிப்பு அவர் 25% போறது கூட மினிமம் நான் நினைக்கிறேன். மினிமம். ஏன்னா அதோட இப்ப ஆமா, அதாவது நமக்கு ஃபர்ஸ்ட் 15 to 20 இருந்துச்சு. இப்ப பார்க்கும்போது ஓரளவுக்கு ஹைப்பா இருந்துச்சுன்னா கூட இஃப் ஃபில்டர் சம் ஹைப்னு வச்சா கூட ஒரு 25 கம்ஃபர்டபுளா ரீச் பண்றது 25 சீட் கன்வர்ஷன் இயல்பா நடக்கும்ல. 25 போகணுங்கிற அவசியமே இல்ல. அதனாலதான் நான் சொன்னேன் ஏற்கனவே. இன்னைக்கு நீங்க உத்தரப்பிரதேஷ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா 1993 தேர்தல்ல பகுஜன் சமாஜ் பார்ட்டி வெறும் 11.1% வாங்கி 67 சீட்டு ஜெயிச்சாங்க. அப்ப நம்மளுடைய சிஸ்டம் ஃபர்ஸ்ட் பாஸ் த போஸ்ட். அப்ப இது 30% ஓவராலா தமிழ்நாடு பூரா கிராஸ் பண்ணாதான் சீட் வருது. சமீபத்துல ஜெகன்மோகன் ரெட்டி பெற்ற தோல்வியில அவர் அவருக்கும் சந்திரபாபு நாயுடு அணிக்குமான வாக்கு சதவீத வித்தியாசம்னு பார்த்தா சொற்பம். ஆனா அவர் சொற்பமான சீட்டுகளை தான் பெறார். பர்சன்டேஜ் சற்றேறக்குறைய ஒண்ணு. ஆனா சீட் கன்வர்ஷன் பார்த்தா அதிரிபுதிரியா டிடிபி அலையன்ஸ் இவர் ரொம்ப சொற்பமா பெறார். அப்சல்யூட்லி. அதனாலதான் நான் சொன்னேன் இது மேத்தமெட்டிக்கலி ரெண்டுக்குமே வாய்ப்பு இருக்கு. நீங்க 2001க்கே வந்தீங்கன்னா அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இடைப்பட்ட தனிப்பட்ட கட்சியினுடைய வாக்கு வித்தியாசம் பாத்தீங்கன்னா 0.5%. அதிமுக ஜெயிச்ச சீட்டு 132, திமுக ஜெயிச்ச சீட்டு 31. அப்ப நம்மளுடைய சிஸ்டம் ஃபர்ஸ்ட் பாஸ் த போஸ்டா இருக்கிறனால எந்தெந்த தனி தொகுதிகள் எல்லாம் ஏன்னா இது ஒரு 4 கார்னர் ஃபைட்டுங்கிறனால ஒரு 30% தாண்டாவே சீட் கன்வர்ஷன் இருக்கும். அதாவது தனி தொகுதியில. பட் அது ஓவராலா தமிழ்நாடு பூரா 30% போய் அவர் தொட்டாருனா தான் சீட் கன்வர்ஷன் வரணுங்கிற அவசியம் கிடையாது. சோ அவர் இப்ப நம்ம இந்த எலெக்ஷனுக்கு நிறைய சீட் கன்வர்ஷன் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதுங்க. அப்பாஸ் சார் நீங்க மார்க் சிட்டில மட்டுமே பாத்தீங்கன்னா இப்ப நான் இந்த தேர்தல்ல முடிச்சிருங்க நந்தகுமார் சார். தென் மிஸ்டர் நாகராஜ். இப்ப சிட்டில மட்டுமே இப்ப நம்ம சென்னை சிட்டில 16 தொகுதி இருக்குன்னாக்கா பல்வேறு ரிப்போர்ட் வர்றதுல எல்லாம் அவங்க சொல்றது விஜய் அவர்கள் ஒரு 35 to 36% சிட்டில சென்னையில எடுப்பாரு அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு வரும்போது சிட்டில அவங்களுக்கு சொல்றது ஒரு 5 to 6 சீட்ஸ் அவங்களுக்கு ப்ரொஜெக்ஷன் கொடுக்குறாங்க. பட் இது எல்லாமே ஒரு யூகம் தான். இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பல தடவை சொன்ன மாதிரி ஆல் தீஸ் எக்ஸிட் போல்ஸ் ஹஸ் டு பி டேக்கன் வித் a pinch of salt. அப்போ இதெல்லாம் நம்ம ஒரு கன்சிடர் பண்ணும்போது உதாரணத்துக்கு நம்ம இப்ப வாக்களிச்சு வந்த அன்னைக்கு அதுக்கு அடுத்த நாள் எல்லாருமே நாங்க விஜய்க்கு தான் போட்டோம், விசிலுக்கு தான் போட்டோம், விஜய்க்கு தான் போட்டோம், விசிலுக்கு தான் போட்டோங்கிறதெல்லாம் இது ஒரு ஹைப்பா இல்லாம சோசியல் மீடியா நாய்ஸ் அண்ட் லவுடா இல்லாம இது ரியாலிட்டியா இருந்துச்சுன்னா எக்ஸிட் போலுங்கெல்லாம் விஜய அண்டர் எஸ்டிமேட் பண்ணி கூட அவங்களுடைய ஹையஸ்ட் ஸ்ட்ரீட் கொடுத்தது கூட ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்றதுக்கான வாய்ப்பு இல்லையா நீங்க சொல்றீங்க? குருவி கூடு கட்ட அஞ்சுகிற குக்கிராமங்களிலே கூட அதிமுகவுக்கு கிளைக்கழகம் இருக்கிறது, திமுகவுக்கு கிளைக்கழகம் இருக்கிறது. கட்டமைப்பே இல்லாத ஒரு கட்சின்னு நீங்க சொல்லணும்னா நீங்க தாவேகா தான் சொல்ல முடியும். நான் இந்த தேர்தல் களத்திற்கு பல ஊர்களுக்கு சின்னஞ்சிறிய கிராமங்களுக்கு நான் பயணம் செஞ்சேன். எங்குமே தாவேகாவுடைய சின்னம் கிடையாது, கொடி கிடையாது, ஓட்டு கேட்க ஆள் வந்தது கிடையாது, எங்கேயுமே கிடையாது. நான் வீடுகளுக்கெல்லாம் போயிட்டு தான் நான் அரசியலுக்கே வந்தேன். அரசியல் டிவில படம் போடுறாங்கல்ல, அதை சொல்லியிருக்காங்க. எல்லா வீட்டுக்குள்ளேயும் போறேன்னா நான் பேசிட்டு இருக்கேன். ஹரி எல்லா வீட்டுக்குள்ளேயும் போயிட்டாருன்னு சொல்றதா? ஹரி தான் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் வராரு. அவர் வீச்சங்க நம்ம வீச்சங்க அவர் உங்க முகத்தை பாத்துட்டே இருக்காங்கல்ல 10 வருஷமா. அப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்ச முகம் தானே நீங்க. அப்ப நீங்க எம்எல்ஏவாத ஆகணும்ல, முதலமைச்சர் ஆக வேணாம், எம்எல்ஏ ஆயிருவீங்களா? நீங்க கவுன்சிலர் ஆயிருவீங்களா? நீங்க குடியிருக்கிற தொகுதியில உங்களால ஆக முடியுமா? கவுன்சிலர் ஆகிறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா? இல்ல, கிடையாதுல. போறாரு போகலங்க. இந்த பாப்புலாரிட்டியை வச்சுக்கிட்டுலாம் ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. ஓகே, உங்களுக்கு மக்களுடைய நம்பகத்தன்மையை பெறுவது அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. கேபிள் டிவி வழியா நான் எல்லா வீட்டுக்கும் போயிட்டேனா என்ன பார்த்து பூச்சாண்டின்னு சாதா ஓட்டுவாங்களே தவிர அவங்க பாருங்க அந்த மாமாக்கு ஓட்டு போடலன்னா அவ்வளவுதானே. குழந்தைங்க எல்லாம் அழுது சார். அதாங்க சக்திமான் பார்த்த குழந்தைகள் மாடியில இருந்து குதிச்சிச்சு இல்லையா? அவர்களுக்கெல்லாம் ஓட்டுரிமை கிடையாதுங்க. நீங்க விஜயை ஆதரிக்கிறவர்கள்ல 90% பேருக்கு ஓட்டு கிடையாது. 17 வயசு கீழே உள்ளவன் அப்படி போடுன்னு டான்ஸ் ஆடத்தான் முடியும், ஓட்டு போட முடியாது. அப்படி போடல ஓட்டு போடு வராது. அது புரியாம பல பேர் பேசிட்டு இருக்காங்க. திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று விரும்புகிற வலதுசாரிகள் பாஜக ஆதரவாளர்களுக்கு பல பேருக்கு விஜய் ஜெயிக்க வேண்டும் என்கிற விருப்பம் இருக்கிற அதை மறைமுகமா அவங்க என்ன பக்கத்தலைக்கு பாயசம் ஊத்துங்கிற மாதிரி சொல்றாங்க.
அது வந்து அவர்களால் முடியாததை இவர் செஞ்சிருவாரு, இவர் வந்து எப்படியாவது ஒரு விரிசலை ஏற்படுத்திடுவாரு, அதன் வழியாக நம்ம பாதை போட்டுடலாங்கிற ஒரு பயண திட்டத்தின் அடிப்படையில் பேசுறாங்க. ஒரு முன் முகாந்திரமாக தான் பேசுறாங்களே தவிர உண்மையிலேயே விஜய் மீது யாருக்குமே அக்கறை கிடையாது. விஜய்க்கு அவர் கட்சி மேல அக்கறை கிடையாது. அது வந்து அரசியல் கட்சியா இன்னும் ஆகல. ரசிகர் மன்றத்தில் இருந்து அரசியல் கட்சி ஆகிற முயற்சியில் இருக்கிறாங்க. இவர் தானே சொல்றீங்க புறவாசல் வழியா அவர் கொண்டு வர்றீங்கிறது தெரியும். இந்த தேதி எல்லாம் எடுபட்டிருக்கா? உங்க ஃபர்ஸ்ட் ஒருவேளை திமுக ஜெயிச்சதுன்னா அது காரணம் வந்து புறவாசல் வழியா வந்ததால தான் ஜெயிச்சதுன்னு வரா. எங்க திமுகவுக்கு அடித்தளம் இருக்குங்க. உங்களுக்கு என்ன அடித்தளம் இருக்கு? அடித்தளம் பற்றிய கேள்வி. நான் 75 வருஷ கட்சியை போய் நீங்க பேசலாமா? 80ல ஆரம்பிச்ச கட்சி வச்சுக்கிட்டு இந்த எலெக்ஷன் ஆரம்பிக்கும் போது 200 சீட் டிஎம்கேன்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க. நல்லா தெரியும், டிஎம்கே அன்அப்போஸ்ட், எங்களுக்கு வந்து எதிரியே கிடையாது அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சப்பட்ட தேர்தல் இன்றைக்கு வந்து நாளைக்கு வந்து இன்னைக்கு தேதியில் 2 திராவிட கட்சிகளையும் யார் ஜெயிக்க போறான்னு தெரியாம 2 பேரும் சைலண்டா மெச்சூர்டா இருக்காங்க. எல்லா எலெக்ஷன்லயும் நடக்குது. அப்படி கிடையாது. சில எலெக்ஷன்ல 16ல மக்கள் நல கூட்டணி என்ன பண்ண போகுதுன்னு யோசிச்சோம். 16ல மக்கள் நல கூட்டணி என்ன செய்ய போறாருன்னு போன எலெக்ஷன் பார்த்தோம். இல்ல நான் 16ம் 2021 சிமிலரா இருக்கு. அதுதான் நான் சொல்றேன். கமல் இஸ் நாட் விஜய், விஜய் இஸ் நாட் கமல். அந்த இடத்துல வந்து நம்ம வந்து ரொம்ப பாலிஷா போகாம ரொம்ப அந்த கோடை வரைஞ்சிடலான்றேன். கமல் வேற, விஜய் வேற. இல்லை விஜயோட பர்ஃபார்மன்ஸ் என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரியுது. பிளஸ் டிவிகே ஓட்டர்ஸ் வந்து லவுடா இருக்காங்க. ரொம்ப நான் போட்டேன்றாங்க. அதே போல ஜென்ரலா திமுக ஓட்டர்ஸும் அந்த மாதிரி லவுடா இருப்பாங்க. அதிமுக ஓட்டர்ஸ் ஜென்ரலா ஷை ஓட்டர்ஸா இருப்பாங்க. ஜென்ரலா ஷை ஓட்டர்ஸாக தான் இருப்பாங்க. அவங்க பாட்டு போவாங்க, ஓட்டு போட்டு வந்து அண்ணா உனக்கு தானே போட்டேன்னுவாங்க, திமுக தான் போட்டேன்னுவாங்க. கடைசியில் பூத்துக்குள்ள அதிமுக போட்டிருப்பாங்க. நிறைய ஓட்டர்ஸ் அந்த மாதிரி தெரியும். என்ன நடந்திருக்கு அப்படின்னா எந்த பக்கம் அந்த வாக்கு போகுது அப்படின்ற ஒரு டிஃபரன்ஸ் வந்து எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு. ஜுபேர் சார் சொன்னதான் ரொம்ப முக்கியமானது. திமுக ஓட்டை ஜாஸ்தி எடுத்திருந்தா அதிமுகவுக்கு அட்வான்டேஜ், அதிமுக ஓட்டை அதிகமா எரோட் பண்ணியிருந்தா திமுக அட்வான்டேஜ். இதுதான் இந்த எலெக்ஷனோட சூத்திரமா? இன்ஃபேக்ட் சொல்ல போனா ஒரு 2% ஏதாவது ஒரு கட்சி ஆட்சி அழைக்க போகுது. 2 கட்சி. ஆனா காரணியா யார் வெற்றி பெறாங்க, வின்னர் வந்து 2 கட்சி தோற்றாலும் சீட் பெறலைனாலும் மேடம் அந்த மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் விஜய் கன்வர்ஷன் பத்தி நீங்க பேசிட்டு இருந்தீங்க. விஜய் கன்வர்ஷன் பண்ணணும்னா 3 கட்சி 30% பர்ஃபார்ம் பண்ணணும். அதிமுக 30% பர்ஃபார்ம் பண்ணோம், திமுக 30% வாங்கினாதான் தாவேகா 30% வரும்போது ஒரு 10% நாம் தமிழ் அதர்ஸ்லாம் தள்ளும் போது இட் வில் ஒர்க் இன் டிஃபரெண்ட் ஆங்கிள். ரைட். இதுல ஏதாவது ஒரு கட்சி பர்ஃபார்ம் பண்ணி இன்னொரு கட்சி பர்ஃபார்ம் பண்ணல கூட தாவேகால சீட் கன்வெர்ட் பண்ண முடியாது. என்னது புதுசா இருக்கு? இல்ல முடியாது. ஏன்னா ஒரு கட்சி மினிமம் 20% அல்ஜிப்ரா கணக்கு சொல்ற மாதிரி இருக்கு. எனக்கு அல்ஜிப்ரா இல்ல, ரொம்ப ஸ்ட்ரெயிட் பாத் சொல்றேன். இப்போ இல்ல நான் முடிச்சறேன். இங்க பாருங்க, 3 கட்சி இருக்குன்னா 30% வாங்கினாதான் இவரும் 30 வராரு. அந்த 2 கட்சி 30% ஆங்கிள் இருக்கும்போது இவரால ஃபைட் பண்ண முடியும். நான் என்ன சொல்றேன், ஒரு கட்சி 30 வாங்காம இன்னொரு கட்சி கிராஸ் ஓட்டிங் பண்ணா இவரால ஃபைட் பண்ண முடியாது. ஃபைட் பண்றதுக்கே 3 கட்சி போட்டியில இருக்கணும் அவருக்கு. ஃபர்ஸ்ட் இது ஒரு தியரி. ரெண்டாவது விஷயம் வந்து இப்போ 4 முனை போய் காரைக்குடி எடுத்துக்கோங்க. காரைக்குடி ஒரு பெரிய எக்ஸாம்பிள். காரைக்குடி இருக்கும்போது ஒருத்தர் ஒரு ஓட்டை பிரிக்கிறாரு, இன்னொருத்தர் ஒரு கட்சியோட ஓட்டை பிரிக்கும்போது 4 முனை போட்டி சமநிலை போகுது அப்படின்றது வருது. இதுவே வந்து நாங்குநேரி இன்னொரு எக்ஸாம்பிள். ஒரு பக்கம் ரெட்டியார்பட்டி நாராயணன் வந்து நல்லா பிரிக்கிறாரு, இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கண்டே நல்லா பிரிக்கிறாரு. அது வந்து வேற மாதிரி ஒரு எக்ஸாம்பிளா போகுது. ரைட். ஸோ என்னன்னா தாவேகா கன்வெர்ட் பண்றதுக்கு அதிமுகவும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்கணும், திமுகவும் ஒரு கடுமையான மும்முனை போட்டி. அப்படி இருக்கும்போது நாளைக்கு ட்ரெண்ட் எத்தனை மணிக்கு தெரியும்னு எனக்கு கவலையா இருக்கும். முன்னாடி எல்லாம் ஒரு 11 மணிக்கு அடுத்த வேலையை பார்க்க போடும் நம்ம. அந்த மாதிரி நாளைக்கு போக முடியுமா? 3 மணி ஆயிடும். நீங்க எல்லாம் உட்கார்ந்தா அவன நைட் வலி வெடிய தான் இன்னைக்கு சண்டெல்லாம் இருக்குல்ல நாளைக்கு. அதெல்லாம் நடக்கும்ல. எங்க இதுல பண்ணிட்டாங்க பார்த்ததே இல்லை. அதெல்லாம் இருக்கு, ஃபைட் இருக்கு, டான்ஸ் இருக்கு. ஒரு கடுமையான மும்முனை போட்டியை கடந்த சட்டமன்ற தேர்தலில் கோவை தெற்குல பார்த்தா 4 மணிக்கு ஒரு ட்ரெண்ட், 5 மணிக்கு ஒரு ட்ரெண்ட், 6 கோடி 7 கோடி, அந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க இருக்க வாய்ப்பு இருக்கா? அப்படி எனக்கு அது தெரியல. ஒரு விரிடிக்ட் வந்து ஒரு மணி வாக்குல தெரிய ஆரம்பிச்சிட்டு எந்த பக்கம் இந்த எலெக்ஷன். அப்பதான் ஒரு ட்ரெண்டே கிளியரா செட் தெரியும். ஏன்னா வந்து ஓட்டு டிஃபரன்ஸ் 5000க்கு மேல போனோம் மாதிரி ஒரு தொகுதியில அந்த 5000 ஒரு ட்ரெண்ட். ஓகே, இவர் வந்து ஒரு செட் ஆயிடுச்சு, இது போகுது, இதுக்கு அப்புறம் வேற திசையில போகாது அப்படின்றது தெரியும். பட் அதுவே மதியம் ஆகுங்கிறீங்க. அது மதியம் ஆயிடும். திரு அப்பாஸ் இருக்கு, ராஜகோபாலன் சாருக்கு வேற வியூ இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, அதாவது தமிழ்நாட்டு அரசியல்ல எப்பொழுதுமே வந்து மக்கள் தீர்ப்பெடுத்துக்கிற போது ஏகபோகமாக ஒரு கட்சியை ஆதரிப்பார்களே தவிர இந்த அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் வேலையெல்லாம் நடக்கவே நடக்காது. தமிழ்நாட்டினுடைய தேர்வு எப்பொழுதுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேர் அதை கோபமாக சொல்லுவாங்க, கொஞ்சம் கொச்சையாகவே சொல்லுவாங்க, சாஞ்சா கடமாடு மாதிரி ஒரே பக்கம் சாயிறாங்க.
செம்மறியாட்டு கூட்டம் மாதிரி ஜெயிறாங்க எல்லாம் சொல்லுவாங்க. அது காரணம் என்னன்னா ஏகபோக முடிவு என்பது ஏதாவது ஒரு கட்சிக்கு தான் அவங்க அப்படி வாக்களிப்பாங்களே தவிர இப்ப கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க பார்க்கவே 40 தொகுதி நாடாளுமன்றத்தில் வந்து இந்தியா கூட்டணி திமுக கூட்டணி வென்றது இல்லையா, அதே மாதிரி ஏகபோக முடிவு தான் எடுப்பாங்களே தவிர அதே நாடாளுமன்ற தேர்தல் அதே ட்ரெண்ட் தான் அதுக்கு முந்தைய நாடாளுமன்ற தேர்தல். ஆமா, தொடர்ந்து நம்ம அதான் பார்த்துட்டு வரோம். சோ அந்த ட்ரெண்ட் எப்படி வித்தியாசமாகும் சார்? இல்ல இதை நீங்க சிம்பிளா புரிஞ்சுக்கணும். திமுக அதிமுக அவங்களுடைய மினிமம் ஓட் பேங்க் ஒரு 10% வச்சுங்க. இதுல இருந்து தான் ஸ்டார்டிங் ஆகும். மினிமம் அவங்க 2 பேருக்குமே 20 இருக்காது. இல்ல நான் சொல்றது நம்பர் சொல்றேன். 10ல இருந்து ஏறும், ஆனா 0ல இருந்து ஏறணும் விஜய். கரெக்ட். இப்போ இவங்க பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் தான் அங்க ஃபைட்டே இருப்பாங்க. திமுக அதிமுக தான் இவங்க ஃபைட் பண்ணிட்டு இருக்கப்ப இவர் அப்பதான் மேலே ஏறி வரணும். அப்ப நீங்க 30% ஒரு தொகுதியில் அவர் வர்றாரு அப்படிங்கிறது அதுக்குள்ள இவங்க வந்து எட்ஜுக்கு போயிடுவாங்க, ஃபைனல் எட்ஜுக்கு போயிடுவாங்க. அப்ப எல்லா இடத்துலையும் இதே மாதிரி தான் நடக்கும். இங்க இவர் சொல்ற மாதிரி காரைக்குடி மாதிரியான ஒரு சில தொகுதிகள் 4 கார்னர் ஃபைட்டு 3 கார்னர் 3 வேட்பாளர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க 3 வேட்பாளர்களும் அங்க செல்வாக்கு இருக்கு அப்படின்னு சொல்ற தொகுதிகளில் மட்டும்தான் நீங்க சொல்ற அந்த ஏற்ற இறக்கங்கள்லாம் இருக்கும். மீதி எல்லாமே ஸ்மூத்தா தான் போகும். 11 மணி அப்படின்னா ட்ரெண்ட் அலியாவே ஓரளவு 11:30 12 நமக்கு ஓரளவுக்கு கெஸ் பண்ணிடலாம். எந்த இது 5000 ஓட்டு தாண்டி போயிட்டு 5000 ஓட்டு தாண்டிடுச்சுனாலே நமக்கு தெரிஞ்சிடும் அது வந்து ஸ்பீடாக போக ஆரம்பிச்சிருச்சுன்னு போயிடும். ஸ்டார்டிங்கில் நமக்கு தெரியும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கும். இன்னைக்கு இந்த முறை பார்த்தீங்கன்னா நீங்கள் தபால் ஓட்டில் வந்து நம்ம எதிர்பார்க்காத சில விஷயங்கள் நடக்கும். நாளைக்கு தபால் ஓட்டில் நீங்கள் டிவிக்கே கூட ஃபர்ஸ்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெயிட் பண்ணி நாளைக்கு பாருங்க. தபால் ஓட்டில் மட்டுமா? தபால் ஓட்டில் மட்டும் காலையில் நாங்கள் 8 மணிக்கு நீங்கள் பேசிட்டு வந்து இல்லை காலையில் நீங்கள் இல்லை அதாவது இடைவெளிக்கான தருணம் இந்த சீசன்ல இவங்கெல்லாம் அவங்க குடும்பத்தாரை விட பரஸ்பரம் சந்திச்சது பழகினது அளவலாகிறது தான் இல்லையா? வைகோ அவர்களுடைய கருத்து, கிரீஷ் சோடங்கருடைய கருத்து, திருமாவளவன் அவர்களுடைய கருத்து, பிரேமலதா அவர்களுடைய கருத்து, இதெல்லாம் ஹெட்லைன் வந்திருக்கு. இதெல்லாம் எல்லா ஆப்ஷனையும் ஓப்பன் பண்றதுக்கான தேர்தலுக்கு முந்தைய பேச்சா இல்லை அதில் கவனிக்கத்தக்க ஏதாவது இருக்கா? இல்லைங்க, எல்லாருக்கும் ஒன்று தெரிஞ்சு போச்சு. என்னன்னா வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்க போகுது எலெக்ஷன்றது தெரிஞ்சு போச்சு. அப்போ என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் கடையை விரிக்கிறாங்க. எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் வேணும், எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கடையை விரிக்கிறாங்க. இன்ஃபேக்ட் திருமாவளவன்லாம் பார்த்தேன், இந்த மாதிரி நீங்கள் நிறைய தொகுதியில் சரியாக வேலை செய்யலை, அவங்களெல்லாம் எல்லோரும் நோட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்லாம் வந்து ஒரு மீட்டிங் போட்டு போனேன். இதெல்லாம் ரொம்ப அன்யூஷுவலாக இருக்குது. இப்போ இந்த அன்யூஷுவல்னஸ் தான் என்ன பண்ணுதுன்னா இந்த எலெக்ஷன் ஆர் வி ரீடிங் டூ மச், எல்லாத்தையும் இது ஒன்னோட ஒரு ஃபேக்டரோட தொடர்பு படுத்துறது. இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நடந்திருக்கும். நம்ம ஒரு பேட்டர்ன் டிரா பண்ணணும்னு சொல்லி நம்ம வந்து டிரா பண்றோம். இல்லை அப்படி கிடையாதுங்க. ஆர் வி டூயிங் டூ மச்னா இப்போ இதே பிரேமலதா அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா பிரச்சனை இருந்திருக்காது. ஷி ஆல்வேஸ் டஸ் இட். பட் திருமா மாதிரி ஒருத்தர் பண்ணும்போது இட் கம்ஸ் அஸ் ஓகே, திருமானா ஏன் இதை பண்ணுறாரு, ஏன் சிபிஎம்லேருந்து பண்ணுறாங்க. ஏன்னா இந்த வாட்டி இந்த தேர்தலில் 5ல் 4 சீட்டு வெற்றி பெறக்கூடிய, அதாவது ஸ்ட்ரைக் ரேட் அதிகமாக வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சியாக சிபிஎம் இருக்கும்னு நான் நம்புறேன். அப்போ ஏன் சிபிஎம் பண்ண ஓகே சிபிஎம் ஏன் செய்யணும்? அவங்க வந்து ஆட்சியில் பங்கேற்கிற கட்சி கிடையாது. அவங்க வந்து வாய்ப்பு வந்த போதே வெட்ட கட்சி ஜோதிபாசு காலத்தில். நான் என்ன நினைக்கிறேன், ஏன் அது புது ட்ரெண்டை உருவாக்கக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன ரீசன் நான் சொல்கிறேன். ஏன்னா இன்னைக்கு சிபிஎம்மோட வேல்யூ இந்தியா ஃபுல்லாக என்ன இருக்குன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ரைட், திருப்பியும் கவர்னன்ஸ்குள்ளே போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு வருதா, அதை நம்ம எப்படி யோசிக்கலாம்னு கூட நினைக்கலாம்ல. நீங்கள் வந்து அந்த இடத்த நம்ம எல்லாருமே கட் லூஸ் பண்ணுறோம். சிபிஎம் வந்து அதெல்லாம் பண்ண மாட்டாங்க, அவங்களாம் வரமாட்டாங்க அப்படின்னு நினைக்கும்போது தேமுதிக திமுகவோட வராதுன்னு ஒன்று சொல்லப்பட்டோம். தேமுதிக திமுகவோட வரும்போது வை கான் சிபிஎம் கெட் இன்டு தி கவர்மெண்ட், அந்த ஒரு ஆப்ஷனும் இருக்குல்ல. ஸோ அவங்களுக்கெல்லாம் அணி மாறுறது நோக்கம் இல்லை. ஸோ இதை வாய்ப்பை பயன்படுத்தி ஒரு கோலிஷன் கவர்மெண்ட்டு அதுக்கான ஒரு சூழல் வரும்னு எதிர்பார்க்கறாங்க. கரெக்ட் தான். அந்த பேச்சு ஒரு தொங்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. விஜய் சீட்டு ஜெயித்தான்னா யாருமே மெஜாரிட்டி பெறாம இல்ல ஒரு தனிப்பெருங்க கட்சியா மெஜாரிட்டி பெறாமதுக்கான சூழல், அதெல்லாம் நீங்க டிஸ்கவுண்ட் பண்ணுவீங்களா? அதெல்லாம் சில பேர் ஆசைப்படுறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படிலாம் கடை யதார்த்தம் அப்படி மாறாது. தமிழ்நாட்டு மக்கள் வந்து தடுமாற்றமாக நிலையற்ற அரசாங்கத்தை உருவாக்கினார்கள் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது முன்னுதாரணம் இருக்கா? ஃபர்ஸ்ட் லாஸ்ட் தொங்குன்னா 1952 தாங்க. அப்படியான கல யதார்த்தம் சமீபத்தில் கிடையாது. திராவிட கட்சிகளுக்கு வந்து எப்பொழுதுமே வந்து ஒரு அடித்தளம் இருக்கு. நீங்க தன்னுடைய கட்டமைப்பை வந்து திமுக வந்து கிடைக்கழகம் வரைக்கும் வந்து உறுதி செய்து வைத்திருக்கிறது, கலையாத கட்டமைப்பு வைத்திருக்கிறது. ஒரு கட்சியினுடைய ஆணிவேர் என்பது கிளைக்கழகம் தான் பேரறிஞர் அண்ணா சொல்றாரு. அப்ப அடித்தளங்கள் நீங்க சில கட்சியெல்லாம் என்னன்னா மாநகரத்தில் பிரமாதமா பட்டோலி வீசி கொடி பறக்கும். நீங்க சின்ன சின்ன ஊர்களுக்கு போக போக கட்சியே இருக்காது. அந்த கட்சிகளுக்கு தான் வந்து வாக்கு வங்கி இல்லாத கட்சிகள். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அதை தான் திரு நந்தகுமார் எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறேன். திரு விஜய் ஃபினாமினான் ஒரு லார்ஜ்லி அர்பன் ஃபினாமினாவும் பார்த்துட முடியாது. ஸோ சென்னை போன்ற பெருநகரங்களில் அது பற்றிய ஒரு எக்ஸைட்மெண்ட் அதீதமாகவும், நீங்கள் கிராமங்களுக்கு போக போக அது குறையுது அப்படிங்கிற பார்வையை மறுத்துட முடியுமா?
இல்ல ஆக்சுவலி விஜய் வந்து சிட்டி அர்பன் சென்டர் ஹீரோ, அவர் வந்து ரூரல் சென்டர் ஹீரோ இல்லைன்னு சொல்றதை யாருமே ஏத்துக்க முடியாது. இஸ் சக்சஸ்ஃபுல் மாஸ் ஹீரோ அக்ராஸ் ஏபிசி சென்டர்ஸ். அப்ப வந்து பார்க்கும்போது இல்ல, அவருடைய சினிமா பிரபலத்தை நம்ம மறுக்கல, ஆனா எலக்ட்ரல் பாப்புலாரிட்டி அப்படிங்கிறது கான்சென்ட்ரேட்டட் இன் அர்பன் சென்டர்ஸ்ங்கிற ஒரு பார்வை இருக்கு. இல்ல இப்ப இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு வந்து இன்னைக்கு பொலிட்டிக்கலா அவர் என்ன ரெவல்யூஷனை பேசி இன்னைக்கு சப்போர்ட்டை கொண்டு வர்றாரு, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு விஜய்க்கு பின்னாடி இருக்கிற அத்தனை சப்போர்ட்டும் ஜஸ்ட் பேஸ்ட் ஆன் இஸ் சினிமேட்டிக் இமேஜ், அவ்வளவுதான். சோ அப்ப வந்து நீங்க விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் சினிமாவையும் அரசியல் சித்தாந்தத்தையும் பிரிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இன்னைக்கு வரைக்கும் அவர் வந்து predominantly is a ஆக்டர் பேஸ்டு பொலிட்டீஷியன், நாட் அ கம்ப்ளீட் பொலிட்டீஷியன். சோ அதே மாதிரி வந்து இப்போ சுபேர் ஒரு வார்த்தை சொன்னாரு, போஸ்டல் பேலட் நாளைக்கு ஓபன் பண்ண உடனே பாத்தீங்கன்னாக்கா ரிசல்ட் வேற மாதிரி வரும்னு. என்னுடைய ஒரே கேள்வி, போஸ்டல் பேலட் யாருடைய ஓட் அரசு ஊழியர் பக்கெட்? அது அரசு ஊழியர்கள் எந்த கட்சிக்கு இது வரைக்கும் பிரதானமா வாக்களிச்சுவீங்க? திமுகவுக்கு தான் அது பெரும்பான்மையாக. எதனால அதை சொன்னீங்க சுபேர் சார்? சுபேர் சார் கேட்போம், அவர் ஏன் அதை சொன்னார்னு மட்டும் இல்ல வரக்கூடிய தகவல் என்னன்னா, ஒரு இப்போ ஃபர்ஸ்ட் டைமா கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் சேர்ந்தவங்க, இந்த 35 ஏஜுக்குள்ள இருக்கிறவங்க, அவங்கெல்லாம் கொஞ்சம் டிவி கேக் போட்டிருக்கிறாங்க. அதனால அவங்க கொஞ்சம் லீடிங்ல ஃபர்ஸ்ட்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த அடிப்படையில் சொன்னேன். ஏன்னா இப்போ கடந்த ஒரு 20 வருஷத்துல சேர்ந்து அது ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் சாம்பிளா மற்ற சமூகத்துக்கு அது எல்லா இடத்துக்கும் வராது. இப்போ நீங்க எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரூரல்ல இருந்தா அவர் சிட்டி கன்வெர்ட் ஆறாரு. விஜய் சிட்டில இருந்தோம் ரூரல் கன்வெர்ட் ஆகவே இல்லை. நீங்க ரெண்டையும் புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து ஒரு எக்ஸ்டாப்ளிஷான ஒரு ஹீரோவா எல்லா பகுதிக்கும் போயிருக்காரு, எக்ஸ்டாப்ளிஷான பொலிட்டீஷியனா எல்லா இடத்துக்கும் போயிருக்காராங்கிறதா கேள்வி. இப்போ நீங்க தமிழ்நாட்டில் கடைக்கோடி கிராமத்துல ஒரு பாட்டிக்கு போய் கேட்குறீங்க விஜய் தெரியுமானா, விஜய் தெரியும். அவர் பொலிட்டீஷியனா தெரியுமா? சார் இப்போ ஐ பெரியசாமியோடைய கோட்டையிலையோ இல்ல ஒரு காந்தியோடைய கோட்டையிலையோ சக்கரபாணியோடைய கோட்டையிலையோ விஜயால அதை தகர்க்க முடியுமா? அவங்கெல்லாம் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பை கம் வாட் மீ, என்ன வேவ் வந்தாலும் வெல்றவங்க. ஸோ இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்குல்ல நந்தகுமார் சார்? இல்ல கண்டிப்பா அது மறுக்கிறதுக்கு இல்லை. ஏன்னா இப்ப ஒவ்வொரு அதிமுக பேஸ்டன் இருக்கு, ஏடிஎம்கே பேஸ்டன் இருக்கு. அதெல்லாம் வந்து நான் அதனாலதான் சொன்னேன், இது ரிசல்ட் எப்படி வரப்போகுதுங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதனால ஆனா இது வந்து அவங்க சொல்ற மாதிரி வேவா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எல்லாரும் நமக்கு வரக்கூடிய அந்த சத்தங்கள் எல்லாம் உண்மையான சத்தங்கள், அது வந்து வெறும் லவுடர் நாய்ஸ் கிடையாது, பட் ஆக்சுவல் ஃபேக்ட் சவுண்டு தான் அப்படிங்கிற மாதிரி இருந்தா இட் இஸ் a வேவ். வேவன் வரும்போது இதெல்லாம் நிக்காது, அதெல்லாம் அடிச்சிடும். வேவா இல்லைன்னா நம்ம வந்து கண்டிப்பா அந்த வேவை நீங்க டிஸ்கவுண்ட் பண்ணல, அந்த ஒரு வேவ் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நீங்க கருதுறீங்க? தட் இஸ் a possibility நினைக்கிறீங்க? அதாவது மக்கள் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்கள் எல்லாம் உண்மையா இருக்கக்கூடிய பட்சத்துல நான் வந்து ஒரு டிஸ்க்ளைமரோட தான் சொல்றேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்ப இன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் வந்து என்ன சிக்கல்னா, இன்னைக்கு அந்த டாப்ஸ் நாங்க பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வருவோம்னு சொல்லிட்டு ஒரு டாப்ஸை கொண்டு வந்து அது எக்ஸிஸ்டிங்கா இருக்கக்கூடிய சிபிஎஸ் விடவே மோசங்கும் போது இன்னைக்கு கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஸ்டாஃப் எடுத்தீங்கன்னா சற்றேறக்குறைய இன்னைக்கு வேகன்சி எல்லாம் போக கூட ஒரு 9 to 10 லட்சம் பேர் இருக்காங்க. அப்படின்னு நீங்க கருதுறீங்க? சோ அத பார்க்க ஆமா, ஏன்னா இன்னைக்கு திமுக சட்டமன்றம் அதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. அப்படி ஒரு ஃபிராக்சர்ட் மேண்டேட் தமிழ்நாடு கொடுத்ததே இல்லை. சோ இந்த முறையும் கொடுக்காதுன்னு நம்புறாரு ராஜகம்பீரன். இல்ல இப்ப நீங்க 2006 எடுத்துங்க. 2006ல திமுக எத்தனை சீட் வந்தாங்க? 96 சீட்டு தான் வந்தாங்க. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அந்த ஆட்சி முடியற வரைக்கும் சொல்லிட்டு இருந்தது மைனாரிட்டி திமுக, மைனாரிட்டி திமுக. வாய் வழியாக அவங்க வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. மெஜாரிட்டி இருந்தது, அதையும் சேர்த்து பார்க்கணும். அவங்க வந்து கோலிஷன் கவர்மெண்ட் அவாய்ட் பண்ணாங்களே தவிர அந்த அணிக்கு மெஜாரிட்டி இருந்தது. மோர் தென் மெஜாரிட்டி. அந்த மாதிரி தான் நீங்க எந்த இப்படியும் நீங்க எந்த எக்ஸிட் போல் நீங்க இன்னைக்கு டிஎம்கேக்கு ஃபேவரபிளா அதிகமான எக்ஸிட் போல் வந்திருந்தா கூட அவங்க கொடுக்கறதே வந்து பாத்தீங்கன்னா 114 சீட்ஸ்ல இருந்து 140 சீட்ஸ் தான் கொடுக்கறாங்க ஃபார் த ஹோல் அலையன்ஸ். அப்ப இன்னைக்கு வந்து இந்த கூட்டணி கட்சிகளுடைய சவுண்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு 2006 சிச்சுவேஷன் ரிப்பீட் ஆச்சுன்னா அவங்க வந்து தனிப்பட்ட டிஎம்கே ஆள்றதுக்கு விட மாட்டாங்க. ஓகே, அது வந்து இட் இஸ் வெரி வெரி 2006 மாதிரி சிச்சுவேஷன் ஏன் வர முடியாதுங்கற ஒண்ணே இதுல நம்ம நாகராஜ் அவர்கள் சொன்னதுல ஒரே ஒரு கருத்து என்னன்னா, இது எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த சிபிஎம் பத்தி சொன்னாங்க. சிபிஎம் ஐயா சண்முகம் அவர்கள் என்ன சொன்னாருன்னா,
அப்ப அவங்க வந்து கேக்குறாங்க, எங்க அண்ணன் திருமாவளவன் காங்கிரஸ் எல்லாம் ஆட்சியில பங்கு கேட்கறாங்களே, நீங்க கேட்க மாட்டீங்களான்னு கேட்கும்போது சண்முகம் அவர்கள் அப்ப தெளிவா சொல்லியிருந்தாரு, இல்ல நாங்க வந்து கொள்கை ரீதியாவே வித்தியாசம், திமுக முதலாளித்துவ கட்சி, நாங்க வந்து தொழிலாளத்துவ கட்சி, அவங்க கூப்பிட்டு எங்களை ஆட்சியில உட்கார வைக்க சொன்னாங்கன்னா கூட நாங்க உட்கார மாட்டோம்னு ஐயா சண்முகம் அவர்கள் சொன்னார். அதனால அந்த சிபிஎம்ல வந்து எனக்கு ஒரு டவுட் இருக்கு. நம்மளுடைய அந்த வாய்ப்பு வந்தது, ஜோதி பாசு பிரதமரா கூட வாய்ப்பு வந்தது, அந்த சமயத்திலேயே அவங்க மாத்தினாங்க. சோம்நாத் சாட்டர்ஜி போன்றவர்களுக்கு அதுல மாற்று கருத்து இருக்காது. கட்சிக்கு பங்கு இருக்கணுமா, பங்கேற்று இருக்க கூடாதா, அதுல சிபிஐ இந்தர் குப்தா ஹோம் மினிஸ்டர் சிபிஐயை சேர்ந்தவர் வந்தார் இந்த கவர்மெண்ட்ல, அதையும் சேர்த்து பார்க்கணும். சிபிஐ பங்கேற்றது, சிபிஎம் பங்கேற்கல. சோ அது ஆன்கோயிங் டிபேட், ரெண்டு வியூ இருக்குங்கிறத பார்க்கணும். அவர் சொல்ற இல்ல ஒரே ஒரு விஷயம் அதில் நான் சொல்ல வேணும். இவர் சொன்ன அந்த அரசாங்க ஊழியர் வாக்குலேருந்து நான் முக்கியமான ஒரு யூனிட் பேசினேன், மொத்தட்ட பேசினேன். ஆனா என்னன்னா, டே நாகராஜா நான் தாவிக்கு தான் போட்டேன் அப்படின்னு, போன வாட்டி யாருக்கு நான் போட்டீங்க அப்படின்னு கேட்டேன். நான் டிஎம்கேக்கு போட்டேன் அப்படி. என்னக்கா ரீசன்னா கேட்டேன். தம்பி மாதிரி நடிப்பான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவங்க சொன்னது என்னன்னா, நாங்கள் எப்போவுமே வந்து அதிமுகவுக்கு போடுவோம், பட் இந்த வாட்டி வந்து வி ஆர் ஷிஃப்டிங் டுவர்ட்ஸ் டிவிகே. அப்படி அதிமுக டு டிவிகேவா? இல்ல திமுக வேணா அதிமுகவுக்கு போடுவோம், பட் ஃப்ரம் திமுக வி ஆர் ஷிஃப்டிங் டு டிவிகே அப்படின்னாங்க. நான் சொன்னேன் ஒய் நாட் ஏடிஎம்கே நம்ம ஒரு கேள்வி கேட்கும்போது, இல்லை வி டோன்ட் ஹவ் ப்ராப்ளம் வித் ஏடிஎம்கே எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, பட் என்னன்னா வி ஹேவ் சோ மெனி ப்ராப்ளம்ஸ் வித் டிஎம்கே. ஆனால் எங்க ஆளுங்கள்லாம் வந்து புஷ் பண்ணாங்க, நமக்கு தபாஸ் வந்திருக்கு, அது வந்திருக்கு, நீங்க போடுங்க அப்படின்னு யூனியன் வைஸாக புஷ் பண்ணும்போது என்னால் திமுகவுக்கு வெளில வரணும், பட் அதே நேரத்தில் வந்து இட் ஷுட் நாட் ஹெல்ப் ஏடிஎம்கேன்ற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்து. ஒய் நாட் ஹெல்ப் ஏடிஎம்கே தெரியல, அது சார் ஓன் கால். நான் ஒய் நாட்னு கேட்கும்போது தெரியல, ஐ மூவ் டு டிவிகே அப்படின்னு சொல்லி. இல்ல நீங்களே சொல்றீங்க அந்த ஓட்டை திமுக அதிமுக மாத்தி ஓட்டு போடுறோம். நேச்சுரல் ஆல்டர்னேட்டிவா ஏன் ஏடிஎம்கே பார்க்கல? இல்ல நீங்க களத்துக்கு போயிருந்தீங்க, ஏதோ ஒரு வகையான எக்ஸிட் போல் நடத்தினீங்க, அதுல ஏன் வந்து ஒரு ஆன்டி டிஎம்கே ஓட்டர் ஒரு நேச்சுரலா எப்பவுமே ஒரு எலெக்ஷன்ல ஏடிஎம்கே பக்கம் தான் பெரும்பகுதி நின்று இருக்காங்க. ஜெயலலிதா அம்மா வந்து எப்பவுமே சொல்லுவாங்க, உங்கள் ஓட்டை வீணாக்காதீர்கள், நீங்க திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்றால் அதிமுகவுக்கு தான் வாக்களிக்க வேண்டும்ட்டு. அந்த நரேட்டிவ் ஸ்லிப் ஆயிடுச்சோன்னு நான் நினைக்கிறேன். அது வந்து எனக்கு ஒரு பெரிய டோன்ட் வேஸ்ட் யுவர் வோட் 2014ல சொன்னாங்க, 16லயும் சொன்னாங்க நீங்க போற மத்த கட்சிக்கெல்லாம் போற ஒவ்வொரு ஓட்டு வேஸ்ட், நல்லாட்சி கொடுக்க நான் தான் வரணும், இல்ல 2011ல வந்து நீங்க மத்தவங்களுக்கு எல்லாம் போட்டீங்கன்னா வேஸ்ட். 16ல அந்த மத்த அணி அவங்களே அமைச்சாங்கன்னு ஒரு பேச்சு உண்டு. அதுதான் நான் இப்போ மக்கள் நீதி, இப்போ இன்னொரு இதுவும் பார்த்தா 21ல மக்கள் நீதி மையம், 26ல விஜய், 2031ல யாருன்ற ஒரு கேள்வியும் வருது. ஓகே, சோ அந்த மாதிரி அணிகள் ஒரு தொங்கு சட்டமன்றத்துக்கோ இல்ல 2006 மாதிரி ஒரு சினாரியோக்கோ ஏன் வாய்ப்பு இருக்கு? வாய்ப்பு இல்லை. ஏன்னா 2006ல என்ன நடந்ததுன்னா, அங்க வந்து நீங்க வந்து டிஎம்கேக்கு தான் 96 இருந்தாலும் கூட அந்த அலையன்ஸோட இருந்தது. அப்போ அங்க காங்கிரஸ்ல மேல இருக்க காங்கிரஸுக்கு திமுகவுடைய சப்போர்ட் தேவை. அப்போ வந்து கிவ் அண்ட் டேக்ல அந்த கவர்மெண்ட் ரன் பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த சிச்சுவேஷன்ல காங்கிரஸ் அப்படி சமாளிச்சிட்டாங்களா? இன்னைக்கு கிறிஸ்டோடங்க நான் ஒண்ணு ஆட்சியில் உட்காருவேன், இல்ல எதிர்க்கட்சியா. ஒரே ஒரு விஷயம் நான் கிளியர் கட்டா சொல்றேன், இந்த தேர்தலில் திமுக வெற்றி பெற்றாலும் திமுக தோல்வி அடைந்தாலும் திமுக தான் முழுக்க காரணம். கூட்டணி கட்சிகள் முழு மனதோடு வேலை செய்யவே இல்லை. என்ன சொல்றீங்க? எஸ், டெஃபினட்டா என்னால சொல்ல முடியும். அதே மாதிரி அதிமுக ரைஸ் ஆறதுக்கு காரணம் அந்த கூட்டணி செமையா ஜெல்லா இருந்தது கிரவுண்ட்ல. இல்ல அத நான் மறுக்கிறேன். அத அவர் ஒத்துக்க மாட்டாரு. இல்ல அத அவர் ஒத்துக்க மாட்டாரு. கூட்டணி கட்சிகள் அப்படிங்கும்போது எல்லாரையும் ஒரே பிரஷ்ல வைக்கிறீங்களா? இல்ல ஒரு கட்சி ஜாஸ்தியா வேலை செய்யல, ஒரு கட்சி நல்லா வேலை செய்யல? திமுகவுல பாத்தீங்கன்னா, திமுகவுல காங்கிரஸ் பெருசா ஜெல்லா வேலை செய்யல, விசிகா நீங்க வேலை செய்யலன்னு அவரே சொல்ற. அண்ணா திருமாவளவனே நீங்க பல இடங்கள்ல சொல்றேன். ஏன் எதனால நினைக்கிறீங்க? அவங்க வந்து தொடர்ந்து ரொம்ப அழகான ஒரு ஜெல்லிங்கோட இருந்து வர்றாங்க. 2019ல இருந்த அந்த கூட்டணியோட காம்பாக்ட் 2021ல இருந்தது. இப்ப 2020 எதனால நினைக்கிறீங்க? இல்ல இப்ப சீட் தான், வேற ஒண்ணும் கிடையாது. சீட் தான் உங்களுக்கு ப்ராப்ளமே. இப்ப பாத்தீங்கன்னா தேமுதிகவுக்கு 10 சீட் கொடுத்தாங்க, நாங்க லாங் டிராவல் பண்ணிட்டோம். அந்த அணியோட பலமே ஒரு சவாலா இருந்துச்சோ. ஏன்னா இவ்வளவு கட்சிகள்ங்கறத பெருசா சொல்லிட்டாங்க, அதனால எல்லாருக்குமே அதிருப்தியோட இருக்காங்க, சரியா செய்ய முடியலன்றதுனால அது. ஆனா இன்னைக்கு இப்பயும் சொல்றேன், திமுக வெற்றி பெறும்ங்கறதுல மாற்று கருத்து கூட என்னுடைய இதுல. ஆனா வெற்றி பெற்றால் திமுக தான் காரணம், பெரும்பான்மையான திமுக தான். ஹெவி லிஃப்டிங் திமுக தான். கூட்டணியை கரை சேர்ப்பதும் அதுதான் திமுக தான். ஏன்னா பல இடங்கள்ல பல மனசோர்வு இருந்தது, பல பேர் வேலை செய்யாம இருந்தாங்க, பல பேர் ஒதுங்கி இருந்தாங்க. ஒருவேளை தேமுதிக அவர்களுக்கு இந்த இடத்துல பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க, அது நம்ம கிரவுண்ட்லேயே பார்த்தோம். பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துல தேமுதிக வேலை பார்த்துருந்தாங்க, கடைசி நேரம் வேலை பார்த்ததுக்கு தகுந்த ஒரு வேலையும் பண்ணிட்டு போயிட்டாங்க.
மீண்டு போயிட்டாங்கன்னு பாக்குறோம். அண்ணா ஆச்சு ரேப் மட்டும்தாங்க அதனால வந்து இந்த முறை ஒரு மிக்ஸ்டான ஒரு அலையன்ஸா தான் இருந்தது. நாளைக்கு தீர்ப்பு இது. ஏன்னா இந்த நிகழ்ச்சியோடைய இறுதி சுற்று நாளிலிருந்து தீர்ப்பு நாள். ஸோ இந்த இன்னைக்கு உங்க கணிப்பெல்லாம் என்ன ஆப்போகுது அப்படிங்கிறதுக்கெல்லாம் இறுதியா எல்லாருடைய கருத்தையும் கேட்டுக்கலாம். நாளைக்கு தீர்ப்பே வந்துடும். ஸ்டார்டிங் வித் யூ. சமமான போட்டி. ஃபஸ்ட்டு ரெண்டு திராவிட கட்சிகளுக்கும் ஒரு டெஸ்ட் இந்த எலெக்ஷன். அதாவது நாங்கள் 50 வருஷம் கட்சி, நாங்கள் 75 வருஷம் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 திராவிட கட்சிகளுக்கும் விஜய் வந்து களத்தில் இறங்க வச்சு ஓட விட்டார். அது வந்து உண்மையாக தான் ஒத்து. அவர் ரொம்ப ஓடலையோ? அவர் ஓடலை, பட் அவர் கட்சிக்காரங்களாம் சேர்ந்து அவர் 2 கட்சியும் வந்து டெஸ்ட் பண்ணிட்டார். அவரும் நல்லா ஓடிருந்தா எனக்கு வந்து என்னன்னா, அவர் ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்ணி நல்லா ஓடி இருந்தா இந்த எலெக்ஷன் என்ன இருக்குன்ற தாட் ப்ராசஸ். எது பெஸ்ட் கூட்டணி அவருக்கு? ஹைபோதெட்டிக்கலி ஸ்பீக்கிங் அவருக்கு 3 வாய்ப்பு. ஒன்று அதிமுகவோட சேர்ந்திருக்கலாம், இன்னும் காங்கிரஸோட சேர்ந்திருக்கலாம், சீமானோட கூட. நான் ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்றது 134 ஏடிஎம்கே, 70 டிவிகே, 50 to 70 டிவிகே வந்து மித்த கட்சியெல்லாம் உள்ள வந்தா டிஎம்கே டிசமிட்டா இருக்கும். ஸோ அதிமுக டிவிகே அலையன்ஸ் வந்து ஸ்வீப் பண்ணி டோட்டலாக ஸ்வீப் பண்ணிருக்கோம் இந்த எலெக்ஷனை. ஃபர்ஸ்ட். ரெண்டாவது விஷயம் வந்து இதில் என்ன, டிவிகே காங்கிரஸ் அலையன்ஸ் வந்து என்ன பண்ணிருக்கோம், டேமேஜ் பண்ணிருக்கோம் டிஎம்கேவை. கண்ணா பின்னா டேமேஜ் பண்ணிருக்கோம். ஹெல்பிங் ஏடிஎம்கே பண்ணிருக்கோம். இன்னைக்கு என்ன இருக்குன்னா, டிவிகே நாம் தமிழர் அலையன்ஸ், இன்னைக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி இருந்திருக்கும். இப்படியே பேசிட்டு இருந்திருப்போம். இப்போ பேசிட்டு இருக்கோம்ல, டிவிக்கு அப்படி பண்ணிரும் இப்படி பண்ணிரும் அந்த மாதிரி பேசிக்கிட்டு தான் இருந்திருப்போம், தவிர இம்பாக்ட் இருந்திருக்காது. பட் டிவிகே, பிஎம்கே, டிடிவி இந்த அலையன்ஸ் என்ன பண்ணிருக்கும், நாளைக்கு நம்பர்ஸ் வந்தால் நமக்கு தெரிஞ்சிடும் அது எப்படி பர்ஃபார்ம் பண்ணிருக்கோண்டு. அது ரொம்ப ஒரு மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் இதுவாக இருக்கு. அதோட நாம் தமிழர் சேர்ந்தா அது வேற மாதிரி ஒரு அலையன்ஸ் இருந்திருக்கும். சுபேர் சார், நீங்களும் குழம்பிருக்கீங்க. ஆமா, எல்லாரும் குழப்பிட்டு தான் இருக்கு டிவிக்கு. ஏன்னா ஒரு அன்டெஸ்டட் பார்ட்டி, ஒரு அன்டெஸ்டட் நம்பர் அப்படிங்கும் போது எல்லாருக்கும் ஒரு பெரிய குழப்பம். நாளையில இந்த வார்த்தை கிடையாது, டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு நாளைக்கு ரிசல்ட் வந்துடும். ஏன்னா இந்த வார்த்தை வழக்குழிஞ்சு போகும். பல அரசியல் கட்சிகள், பாரம்பரியமான அரசியல் கட்சி தலைவர்களே வந்து நிலைகுலைந்து போயிருக்கிறாங்கிறத உண்மை. அது சோசியல் மீடியா ஹைப். சோசியல் மீடியா எங்க பார்த்தாலும் டிவிகே அப்படிங்கிறது ஒரு பெரிய பூமை கிரியேட் பண்ணியிருக்குங்கிறத மாற்றுக்கிறது கிடையாது. அந்த பூமை கிரியேட் பண்ணது ஓட்டாவும் கன்வெர்ட் ஆயிருக்குங்கிறது மாற்றுக்கிறது கிடையாது. சென்னையை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 25% மேலே வாங்குவாங்க. ரூரலில் வந்து 20+ அவர் போறாரு. ஆனால் அந்த ஓட்டு எதுக்குமே பயன்படாது, நம்பராக கன்வெர்ட் ஆகாது. திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும், எதிர்கட்சியாக அதிமுக வரும், இது நடக்கும். ஆனால் 2 கட்சியில் இருக்கக்கூடிய பிரித்த வாக்குகளே அவர் வேஸ்டாக தான் யூஸ் பண்ண போறார். ஒரு வலுவான கூட்டணியை அமைத்திருந்தால் விஜய் முதலமைச்சராக இருப்பார், அதில் மாற்று கருத்தே கிடையாது. நீங்க கேட்ட மாதிரி எது வலுவான கூட்டணி? அதிமுக டிவிகே அலையன்ஸ் ஏற்கனவே பேசப்பட்ட அலையன்ஸ். அந்த அலையன்ஸ் கன்ஃபார்ம் ஆயிருந்ததுன்னா அது சுமூகமான ஒரு பெரிய வெற்றியை கொடுத்துருக்கும். எப்பவுமே தமிழ்நாட்டு அரசியலில் கூட்டணி இல்லாமல் யாரும் வெற்றி பெற்றதில் அண்ணாவா இருக்கட்டும், எம்ஜிஆரா இருக்கட்டும், எல்லாருக்கும் அந்த ஒரு இருக்கு. ஒரு புது பார்ட்டி ஆரம்பிச்சு கூட்டணி அலையன்ஸ் இல்லாம வெற்றி பெற்றதாக சரித்திரமே இல்லை. ஒரே ஒரு முறை ஐயா மூப்பனார் எதிர்கட்சியா வந்தார். கட்சி ஆரம்பிச்சு 6 மாசத்துல தமிழ் மாநில காங்கிரஸ் ஆரம்பிச்சு எதிர்கட்சியா வந்தார். அது காங்கிரஸ் கட்சியை அப்படி கூட்டு வந்தார். இப்ப எம்ஜிஆர் ஆரம்பிச்சாருன்னா எம்ஜிஆர் 71 ஆரம்பிச்சு 77 முதலமைச்சர் ஆனாரு. திமுக இருக்கக்கூடிய பாதி ஆட்கள் எங்க கூட்டம், திமுகக்குள்ள அந்த அதிமுக இருந்தது. அதனால புதுசா 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கட்சி ஆரம்பிச்சு எந்த கட்சியோட கூட்டணி வைக்காம தன் முகத்தை மட்டுமே காமிச்சு சரியா பிரச்சாரம் பண்ணாம அடிக்கடி லீவ் போட்டு இதை மட்டுமே வைத்து இதெல்லாம் மீறி அவர் ஜெயிச்சிட்டார்னு வச்சுக்கோங்க. ஜெயிச்சிட்டார்னா ஒரு பெரிய மிராக்கள், யாருமே எதிர்பார்க்காத ஒரு மிராக்கள். அது நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. ஓகே, இந்த கருத்துல நீங்க உடன்படுவீங்க தானே திரு நந்தகுமார்? இன்னும் ப்ரூடென்ட் ஆப்ஷனா அவர் கூட்டணி வைத்திருந்தா the ரிசல்ட் அப்படிங்கிறது ஒரு ஸ்வீப்பா இருந்திருக்கும் அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு. அதுல இருந்து மாறுபடுறீங்களா, ஒப்புக்கொள்றீங்களா? இல்ல, கட்டாயமா. ஏன்னா இன்னைக்கு ஒரு விஜய் அவர்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா காங்கிரஸா இருந்துச்சு. காங்கிரஸும் அதே தான், அதை மனசுல வச்சுக்கிட்டு தான் எவ்வளவு வேணாலும் நம்ம திமுக கூட மோதலான்னு மோதிக்கிட்டு இருந்தாங்க. சரி, அவங்களா வேண்டான்னு சொல்லுவாங்கன்ட்டு. பட் திமுகவினுடைய ஒரு 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 லோ லெவல்ல இருக்கிறனால அவங்க அதை வந்து வேண்டான்னு சொல்ல முடியாத சூழ்நிலையில இருந்தனால இழுத்து பிடிக்க வேண்டிய சூழ்நிலையா இருந்துச்சு. சப்போஸ் காங்கிரஸும் அதே மாதிரி அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஆரம்பத்துல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா அவரே சொல்லிட்டு இருந்தார், என்னையத்தான் எல்லாரும் கொக்கி போட்டு கூப்பிட்டுட்டு இருக்காங்க, அந்த அளவுக்கு நான் தான் வந்து சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனா இருக்காருன்னு சொன்னாரு. அதெல்லாம் உண்மைதான். சப்போஸ் அந்த மாதிரி காங்கிரஸ் அண்ட் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து இந்நேரம் விஜய் அவர்களோட போய் அலையன்ஸ் ஆயிருந்தாங்கன்னா இன்னைக்கு வந்து காங்கிரஸ்க்காகட்டும் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்காகட்டும் பெரிய அளவுக்கு வந்து தமிழ்நாடு அரசியல்ல அவங்க இதுவரைக்கும் பார்க்காத ஒரு பொலிட்டிக்கல் ரிவைவல ஒரு ரெஜுவனேஷனா பார்த்துருக்கலாம். அந்த பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து 2 பேருமே மிஸ் பண்ணாங்க.
அது திருமாவளவன் அண்ணன் அவர்கள் வந்து ஒரு படி மேல போய் இல்ல நான் எல்லா கதவையும் சாத்திட்டேன், அப்ப எனக்கு போக்கிடம் இல்லை, எனக்கு வந்து ஒரே போக்கிடம் திமுக தான் சொல்லி அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தான் எல்லா கதவையும் நான் சாத்திட்டேன்னு சொன்னனாலதான் அவருக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு டபுள் டிஜிட்ல வந்து சீட் எதிர்பார்த்தவங்களை வந்து 8ஓட நிறுத்த முடிஞ்சது. சுபேர் கூட தெளிவா சொன்னாரு, திமுக கூட்டணிக்கு வந்து இப்ப இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கடந்த 3 தேர்தலை விட இந்த தேர்தலில் இருக்கிற கூட்டணி வந்து வித்தியாசம். பிகாஸ் இந்த கடந்த 3 தேர்தலா திமுகவுக்கு கூட்டணி ஒரு பலமா இருந்துச்சு. ஆனா இந்த 2026 தேர்தல்ல திமுகவுக்கு கூட்டணியே பலகீனமா போச்சு. தேமுதிகவை அவங்கள உள்ளார கொண்டு வந்தது, ஓபிஎஸ் அவர்களை உள்ளார கொண்டு வந்தது, ஒரு கேண்டிடேட் வேணா ஓபிஎஸ் கொண்டு வந்தனால கிடைச்சிருக்கலாம். ஆனா அது வந்து பெரிய அளவுக்கு வந்து போடி நாயக்கனூர்லயே வந்து ஒரு பெரிய உட்கட்சியில வந்து அங்க பிரச்சனைகள் கிளப்புது. அவரே ஜெயிப்பாராங்கிறதெல்லாம் நம்ம உற்று நோக்கணும். இப்ப இன்னைக்கு மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சியை விட திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் கிட்ட இருந்த ஆன்டி இன்கம்பன்சி வந்து அதிகம். அதனால இந்த கடந்த 3 தேர்தல அவங்க வந்து ஒரு உயிரை கொடுத்து பார்த்த வேலையை இந்த 2026 தேர்தலில் எந்த கூட்டணி கட்சியும் பிரதானமா செய்யல. சுபேர் சொன்னாரு, தேமுதிக கூட வேலை பார்த்துச்சு, ஆனா எல்லாத்துக்கும் வெடி வைக்கிற மாதிரி மேடையில வந்து பேசிட்டு போயிட்டாங்கன்னு. அப்ப எந்த இடத்துல இருந்துமே வந்து பாத்தீங்கன்னா அந்த கூட்டணி கட்சிகளுக்கு நான் இது ஏற்கனவே எலெக்ஷனுக்கு முன்னாடியே சொல்லிட்டு இருந்தேன், இந்த பிரச்சனை திமுக கூட்டணி கட்சிகளுக்குள்ளார இருக்கக்கூடிய இந்த பிணக்குகள் அந்த ஓட் டிரான்ஸ்பரை பெரிய அளவுக்கு பாதிக்கும். அப்புறம் விஜய் அவர்கள் வரனால பெரிய அளவுக்கு அந்த வாக்கு வங்கி வந்து அவரு ஈஸியா டிஎம்கேல இருந்து எடுப்பாரு, கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ். சோ இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஃபேக்டர்ஸ் எல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது விஜய் அவர்கள் எத்தனை சதவீதம் வாங்கினாலும் அதுல பிரதானமா எடுக்கக்கூடியது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏடிஎம்கே ஈஸ் டு டிஎம்கே பார்க்கும்போது 1:2 ரேஷியோல வந்து அவரு திமுக இருந்து எடுக்கும் போது இந்த திமுகக்கு நாளைக்கு வந்து பெரிய வந்து ஒரு டஃப் கேம் தான், ஈஸி கேம்லாம் கிடையாது. எக்ஸிட் போல் கொடுத்திருந்தா கூட அவங்க கூட அந்த நேரோ ரேஞ்ச் தான் கொடுக்குறாங்க. அதனால இது வந்து இட்ஸ் கோயிங் டு பீ a tough game tomorrow. பாயிண்ட் டேக்கன் சார். ஒரே அவர் சொன்னார் போக்கடம் இல்லாமல் வந்து திமுகவுக்கு போனாருன்னு திருமாவளவன் போக்கடம் இல்லாமல் இல்ல, கொள்கை ரீதியாக அங்க நிக்கிறார். அவர் நினைச்சிருந்த பாஜக ஆப்ஷன்ஸ் இருந்தது, போக்கடம் இல்லாமல் போனாங்கிறத நான் மறுக்கிறேன். இல்ல அண்ணா சொன்ன வார்த்தை நான் எல்லா கதவையும் சாத்திட்டேன் அப்படின்னு அவர் சொன்னார். அத கூட்டணி கதவுகளை சாத்தி அவர் அந்த பேச்சுவார்த்தை நடத்திட்டு. அதாவது ஐடியாலஜிக்கலான கூட்டணி இருக்க வேண்டும், மதவாத சக்திகள் தமிழ்நாட்டில் கால் ஊன்றிட கூடாது. பாஜக மதவாத சக்திகளினுடைய கூடாரமாக விஜய் இருக்கிறாரு, கள்ளப்பிள்ளையாக இருக்கிறாரு, அதனால விஜயோட கூட்டணி இல்ல, நாங்க ஒரு செக்குலர் அணியோட இருக்கிறோம். ஒருவேளை விஜய் ஒரு கணிசமான ஓட் பேங்க் வாங்கினா இந்த ஸ்கிரிப்ட் மாறுமா கட்சிகளோட? இல்ல அவரும் பாஜகவை எதிர்க்கிறாருன்னா அவரையும் ஒரு ஆப்ஷனை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. அவர் ஜெயிக்கல ஆனா பர்சன்டேஜ் வாங்குறாரு, இல்ல ஒரு கணிசமான சீட்ஸ் வர்றாருன்னா இன்னைக்கு அவரை வந்து கிட்டத்தட்ட ஒரு டச் மீ நாட்டா தொடாத ஒரு கட்சியா இந்த பல கட்சிகள் இருந்த நிலையில அவங்க மாறுவாங்களா? அவங்க நம்பர்ஸ் வாங்கினாலும் சரி வெற்றி பெற்றாலும் சரி இனி விஜய் அதை என்ன செய்ய போறாருங்கிறதா பெரிய கேள்வி. ஓகே, இது வரைக்கும் அவரை விட்டுறலாம். இது வரைக்கும் பல கட்சிகள் அவர் கூட்டணிக்கு அழைத்தாலும் போகல, ஆனா அந்த அப்ரோச் மாறலாம். ஆமா, இனி அவர் வாங்கியிருக்கக்கூடிய அந்த ஓட் நம்பர்ஸை வச்சு இவர் விஜய் என்ன பண்ண போறார், அதை வைத்து இவர் என்ன பண்ண போறார்? சோ ஹி மே கெட் நியூ வெயிட் பண்ணனும், வெயிட் அண்ட் see. ஓகே, நந்தகுமார் சார் சுருக்குமா? ஹரி, ஒரே ஃபைனல் பாயிண்ட். இப்ப அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து அந்த சீட்டுக்கு முடிக்கிறதுக்கு முன்னாடி கூட அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த 2026 தேர்தல் வந்து இப்ப இருக்கக்கூடிய மாதிரியே ஸ்டேட்டஸ்கோ இருக்காதுன்றாரு. பாயிண்ட் நம்பர் 1. அதுக்கப்புறம் செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த சீட்டுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்றாருன்னாக்கா, நம்ம வந்து அரசியல்ல வந்து அதிகமா பலம் பெறது, அதிகமா சீட்டு வாங்குறத நம்ம சுத்தி இருக்கக்கூடிய சக்திகள் விரும்பலங்கிறாரு. அவர் எந்த கூட்டணியில இருக்காரு? அவர் என்ன சங் பரிவார் கூட்டத்திலேயே இருக்கிறாரு? இல்லையே, அவர் திமுக கூட்டணியில இருந்துட்டு நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நம்ம அரசியல் சக்தியா ஆயிரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, நம்மளை அழுத்துறாங்க போது அது திமுக கூட்டணியை தானே சொல்றாரு அவரு. அதனாலதான் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கே பெரிய அளவுக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மேல நிறைய பிணக்கு. ஏன்னா நம்மளுடைய சமுதாயத்தை ஒரு சமூக அங்கீகாரத்துக்காகவும் அரசியல் அங்கீகாரத்துக்காகவும் வாங்கி கொடுப்பாருன்னு நம்பி இருக்கும் போது இவர் எல்லா வழியும் வேதனையும் தாங்கிட்டு எதுக்கு தேவையில்லாம கூட்டணிக்கு சப்போர்ட் பண்றாங்க, வழியும் வேதனையும் தான் விசிகாவினருக்கு. பாயிண்ட் டேக்கன் சார். ராஜகம்பீரன் சார், யூ ஹேவ் தி ஃபைனல் வேர்ட். அதாவது திருமாவளவன் சொன்னது வந்து தான் வளர்ச்சி அடைவதை விரும்பவில்லைங்கிற சாதியவாத சக்திகளை தான் சொல்றாரு, கூட்டணியை சொல்லல. அவரு கொள்கை முரண்பாடு கிடையாது, கூட்டணியில உரசல்கள் உண்டு, இந்த மைதானத்துக்குள்ள தான் நான் விளையாடுவேன், நான் இதை விட்டு வெளியே போக மாட்டேன்னு அவர் தெளிவா சொல்லிட்டாரு. அவருக்கு வந்து ஒரு தொலைநோக்கு பார்வை, கட்சி அங்கீகாரத்தை விட சட்டமன்ற உறுப்பினர்களை விட இந்த மாநிலத்தை வந்து வகுப்புவாத சக்திகள், வெறுப்பு அரசியல் இந்த மண்ணை வந்து ஆதிக்கம் செலுத்திவிடக் கூடாது அப்படிங்கிற அடிப்படையில தான் அவர் வந்து அவர் காம்ப்ரமைஸ் ஆகிறாரே தவிர அவரை யாரும் அடக்கவோ அவரை யாரும் வந்து மிரட்டவோ எல்லாம் செய்ய முடியாது. அது வந்து அவரை வந்து சிறுமைப்படுத்தக்கூடாது. அதை வந்து நான் வந்து ஏற்கல. இன்ஸ்டாகிராம்ல எலெக்ஷன் வைக்கணும், அப்பதான் விஜய் ஜெயிக்க முடியும். ரீல்ஸ் போடுறவங்க மட்டும்தான் வேட்பாளர் ஆகணும். இந்த மாதிரிலாம் தேர்தல் ஆணையத்தில் சில திருத்தங்களை செய்தால்
அவர் விஜய் வந்து முதலமைச்சர் ஆகிடுவார். நீங்க தேர்தல் களத்தில் வைக்கிறதுனால தான் விஜய்க்கு வந்து இவ்வளவு கற்பனை. என்னை வந்து மானாமதுரையில் கேட்டாங்க, மயிலாடுதுறையில் கேட்டாங்க, யாரோட குடும்பம் நடத்துறோன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. சும்மா இங்கே இருந்து இங்கே போயிருக்கலாம், டிவிக்கு வந்து காங்கிரஸோட போயிருக்கலாம், பிசிகாவோட, இதெல்லாம் வந்து கற்பனா பேச்சு. இன்னைக்கு கடைசி நாள், இன்று கடைசி நாள். இனிமே கனவுலாம் காண முடியாது. இந்த கலர் கலரா சுத்துறது, காதுல வந்து பூ வைக்கிறதுக்கு போல பூமாலை போடுற வேலையெல்லாம் இன்னைக்கோட முடிஞ்சிச்சு. இன்னைக்கு கடைசி நாள். அதனால விஜய்னால எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது. கூட்டணி வச்சிருந்தா எம்எல்ஏ ஆயிருப்பாரு, அவர் ஒரு நாள் முதலமைச்சரா ஆகவே முடியாது. அரசு ஊழியர்களின் ஓட்டு திமுகவுக்கு தான். அவர்களுக்கு வருத்தம் இருக்கிறதா? இருக்கு. முரண்பாடு இருக்கா? இருக்கு. ஆனால் அவர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடிய இடத்துல திமுக மட்டும்தான் இருக்கு. அதிமுக அரசு ஊழியர்களை வந்து ஒரு கன்சிடரே பண்ண மாட்டாங்க. வாத்தியார்கள்லாம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க, அவங்க என்ன உரிமை எல்லாம் கேட்கறாங்கன்னு கடந்த முறை வந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக சொல்லி இருக்கிறாரு, நிராகரிச்சிருக்கிறாரு அவங்க கோரிக்கையை. இவங்கிட்ட தான் பேச்சுவார்த்தையாவது நடத்த முடியும். கொள்கை, அதாவது கோரிக்கையை வென்றெடுப்பது என்பது அடுத்த கட்டம். குறைந்தபட்சம் பேச்சுவார்த்தை நடத்துகிற இடத்துல திமுக இருக்கு. அரசு ஊழியர்கள் விஷயத்துல திமுகவுக்கு தான் ஓட்டு விழுகுமே தவிர வேற யாருக்குமே ஓட்டு விழுகாது. தாவேகாவெல்லாம் நம்பி அரசு ஊழியர்கள் அறியாமை மிக்கவர்கள் கிடையாது. விவரமானது அரசு ஊழியர்கள், அதெல்லாம் ஒரு நாள் செய்ய மாட்டாங்க. இது ஒரு கற்பனாவாத பேச்சு. இதெல்லாம் ஓகே. இதுல நிறைய எஸ்டிமேஷன்ஸ் வந்து ரொம்ப சுருக்குமா? 10 செகண்ட்ஸ். நாளைக்கு இத்தனை எல்லாம் தெரிஞ்சிடும். அவ்வளவுதான். அதான் இத்துடன் நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கின்றோம். நாளைக்கு காலை அதிகாலையிலேருந்து சந்திப்போம், விடிய விடிய சந்திப்போம். நன்றி, வணக்கம்.